வணக்கம். மாத்திரைகள் சாப்பிடுவதின் சிறப்பு அம்சங்களை கூறுகிறேன் விளக்கமாக. நாம் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும் போது மூச்சு அதிகமாக வாங்கும். அதே போன்று கழிவறைகளுக்கு சென்று வந்தால் ஏதோ போருக்கு சென்று வந்தது போல் இருக்கும். அவ்வளவு உடல் உபாதைகள் இருக்கும். உடல் உதறல், லூஸ் மோஷன், கால் வீங்கி போகும். யானைக்கால் போன்று மாத்திரைகள் போடுவதால் யானைக்கால் போன்று வீங்கி போகும். அது போன்று வீங்கி போகும்போது கால்களை இப்படி வஜ்ராசனத்தில் அமருங்கள். இது ஒரு 5 நிமிடம் முதல் 10 நிமிடம் வரை 2 கால்களையும் மாற்றி மாற்றி போட்டு அமருங்கள். அதே போன்று அதுக்கேற்றாற்போல் சில பயிற்சிகளை நான் உங்களுக்கு ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் கூறியிருப்பேன். அந்த பயிற்சிகளையும் செய்து கொள்ளுங்கள். கழிவு வெளியேறுவது கடினமாக இருக்கும். அதாவது ஆசனவாய் வலி எடுக்கும், குத்தல்கள் அதிகமாக இருக்கும். 100க்கும் மேற்பட்ட இடங்கள் குத்தல்கள் அதிகமாக இருக்கும். அதே போன்று இதில் ஒரு மாத்திரை கொடுப்பார்கள். அந்த மாத்திரை தான் எனக்கு பல பிரச்சனைகளையும் உபாதைகளையும் ஏற்படுத்தியது. மருத்துவமனையில் 8 மாத காலம் 3 முறை அட்மிட் ஆனேன். வெற்றி செய்தார்கள். 100க்கும் மேற்பட்ட டாக்டர்கள் என்னை முழுவதும் பரிசோதனை செய்தார்கள். இதில் பெரிய மருத்துவர்கள் 10 பேருக்கும் மேற்பட்டவர்கள் பரிசோதனை செய்தார்கள். அவ்வளவு பிரச்சனைகள் எனக்கு இருந்தது. அதே போன்று இந்த மாத்திரை போடுவதால் அதில் ஒரு மாத்திரை காலையில் 4 மணிக்கு அது போன்று 3-4 மணிக்கெல்லாம் உறுப்பு எழுந்து நிற்கும். அதாவது ஆணுறுப்பு எழுந்து நிற்கும். அதாவது மிகவும் கோபமாக இருப்பது போல். காலையில் நாம் ஏதேனும் கனவு கண்டால் அது அந்த கனவில் வெளியேறிவிடும். ஆனால் நாம் முழித்து பார்த்தால் எந்த ஒரு அறிகுறியும் இருக்காது, சாதாரணமாக இருக்கும். அதாவது கனவில் தம்பி அழுது கொண்டு இருப்பான். ஆனால் நாம் முழித்து பார்த்தால் அழுததற்கான அறிகுறி எதுவும் இருக்காது. அப்பொழுது அந்த அளவுக்கு விரைப்பாக இருக்கும். நீர் சத்து உடலில் எதுவும் இருக்காது. புரிந்து கொள்பவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஊசிகள் பல போடுவார்கள் எனக்கு. அதில் பல்ஜி ஆகும். 2-3 பேர் பிடித்து கொண்டு ஊசியை போடுவார்கள். அதாவது மருந்துகளை ஏற்றுவதற்கு, குளுக்கோஸ் ஏற்றுவதற்கு ஊசிகள் போடுவார்கள். இரத்த டெஸ்ட்டு 100க்கும் மேற்பட்ட இரத்த டெஸ்ட்டுகளை எடுத்தார்கள். அதே போன்று கரண்ட் ஷாக் வைப்பார்கள். உடலில் ஊசியை குத்தி அப்புறம் அங்கங்கு, அதாவது இந்த பகுதிகளில் அனைத்தும் 100-150க்கு மேல் கரண்ட் ஷாக்கை வைத்து உடலை பரிசோதனை செய்தார்கள். இவ்வளவு பிரச்சனைகளையும் நாம் தாங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு முறையில் சிகிச்சை செய்வார்கள். எனக்கு இது போன்றெல்லாம் செய்தார்கள். வணக்கம்.